நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை முழுமையாக அடைந்து கொள்வோம் பாக்கியத்தை உள்ளலாம் என் கொடுத்த அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எரிதை பற்று என்பது இச்சுக்கும் மினன்னா, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய எரிதை பற்று. அப்படியான நாட்களாக நமக்கு வகுத்து தருகின்றார்கள். அந்த விதத்திலே இந்த இறுதி பற்று இன்ஷா அல்லாஹ் நம்மிலிருந்து விடுதலை பெறப் போகின்றது. நம்மை விட்டும் அகல இருக்கக்கூடிய இந்த நிலையிலே, இந்த நாட்களிலே நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆ, அல்லாஹும்ம அஅ்திக்னி மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், என்னை நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற செய்வாயாக, சுவர்க்கத்தை அடைய செய்வாயாக என்பதாக துஆ ஓதும்படியாக நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். காரணம், நரகம் இதுவும் அல்லாஹுடைய ஒரு படைப்பு. சுவர்க்கம், நரகம் இது அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹ் தஆலா அதற்கென்றே சில மனிதர்களை படைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். திருமறையிலே சொல்லுகின்ற போது வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நரகத்துடைய எரிக்கட்டைகள், கொல்லிகள் மனிதர்களும் கற்களும் என்பதாக அல்லாஹ் சொல்லினான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ மனிதர்களை போட்டு தான் நரகத்தை எரியூட்டுவதாக அல்லாஹ் சொல்கிறான், கற்களை போட்டு எரி வைக்கிறதாக சொல்கிறான். அப்போ நரகத்துக்கு என்பதாக சில படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்போ அதனால தான் சொன்னோம், நரகத்துடைய நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கோருங்கள் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அல்லாஹும் சொல்லுகின்றான், யா ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இப்போ அப்படியான நரகம், அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், அதிலிருந்து நாம் தூரமாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, சுவர்க்கத்தை வேண்டக்கூடியவர்களாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய 2 அல்லது 3 நாட்கள் தான் இருக்கிறது. இப்போ இந்த நாட்களில் அதிகம் நாம் நம்முடைய குற்றங்களுக்கு இறைவனிடத்திலே பரிகாரம் தேடி நரகை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காரணம், அதனுடைய ஏரிக்கட்டைகள், கொல்லிகள் மனிதர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், இப்போ மனிதர்களை போட்டு உலகத்தில் எரிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். மாற்றார்கள் உலகத்திலேயே இறந்து விட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, நாம் தான் அழகான முறையில், கண்ணியமான முறையில் அவர்களை மண்ணை குழிகள் தோண்டி அவர்களை அழகான முறையில் அடக்கம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான். ஆனால் மாற்றார்கள் என்ன செய்கிறாங்க, நரகத்துடைய வேதனையை உலகத்திலேயே அவங்கள சுவைக்க செய்கிறாங்க. இப்போல்லாம் இப்போ எரிக்கிறது இல்லை, இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. உள்ளே விட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு கவலையில் சாம்பல் அள்ளிக்காலே கொடுத்துருவான், முடிஞ்சு போச்சுருவான். எஞ்சான் உடம்பு அடுத்த 10 நிமிடத்தில் என்ன ஆகுது, எல்லாம் பொசுக்கி கறிக்கட்டையாகி சாம்பலாக்கி டம்ளரில் அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ உலகத்திலேயே அவர்களுக்கு அந்த தண்டனையை அல்லாஹ் கொடுக்க செய்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ கண்ணியமான முறையில் நம்மவர்கள் தான் அடக்கம் செய்கின்றோம் மனிதர்களை, இறந்து விட்ட நம்மவர்களை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, உலகத்திலேயே அதை நரகத்துடைய வேதனையை இங்கேயே சுவைக்க செய்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு என்றே சில மனிதர்கள் படைச்சிருக்கான். அது குஃபார்கள், இணை வைக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். நரகம் என்பது அதனுடைய ஜுவாலை, அதனுடைய எரிக்கட்டைகள், இவைகளெல்லாம் மனிதர்கள் கொண்டு தான் அந்த நரகம் நிரப்பப்படும். ஒரு நேரத்தில் அல்லாஹ் தஆலா நரகத்துக்குரியவர்களை தேர்வு செய்து நரகத்துக்கு அள்ளி சென்று மலக்குகள் அள்ளி இழுத்துட்டு போய் எல்லாத்தையும் போட்டு நிரப்புவாங்க. அந்த நரகம் கொழுந்து விட்டு எரியும். அப்போ அல்லாஹ் நிரம்பிட்டியான அதை சோரத்தை பார்த்து கேட்கிறான். அப்போ அந்த நரகம் சொல்லுது, ஹல்மி மஜீத் ஹலிம் தலாச்சி என்பதாக அல்லாஹ் கேட்குறான். நீ நிரம்பிட்டியா, போதுமா என்பதாக நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். ஹல்மி மஜீத், இன்னும் இருக்குதான்னு நரகம் கேட்குமா. அல்லாஹ் பாதுகாக்கும்.
அப்போ எவ்வளோ மனிதர்களை போட்டாலும் அந்த நரகம் உள்வாங்கக்கூடிய தன்மை உடையது. அப்பேற்பட்ட அந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாத்து தேட வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், நரகம் அல்லாஹ்கிட்ட முறையிட்டதாம், யா அல்லாஹ், என்னில் பாதி இன்னொரு பகுதியை தின்று விட்டது, தாங்க முடியல, நரகமே முறையிடுச்சா அல்லாஹ்கிட்ட. அப்போ அல்லாஹ் தஆலா அதுக்கு மூச்சு விடுவதற்கு வருடத்திலே 2 முறை மூச்சு விட்டு விடுவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்றதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கோடை காலத்தில் ஒரு மூச்சு, அந்த மூச்சு காற்று தான் உலகத்தில் கோடையில் நாம் கடுமையான வெக்கையை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, இது நரகத்தினுடைய மூச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துக்கெல்லாம் வருடத்தில் 2 முறை மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். அதனுடைய அந்த வெப்ப காற்று தான் கடினமான ஜுவாலையை கற்கக்கூடிய கோடை காலம். இன்னொன்று குளிர்காலம், கடினமான குளிர். நம்ம பிரதேசங்களில் இல்லை, ஆனால் மற்ற பிரதேசங்களில் ஊட்டி, மற்ற காஷ்மீர், இந்த மாதிரி உள்ள பகுதிகளில் கடும் குளிர்கள். இன்னும் வெளி மாநிலங்களில் மாவட்டங்களில் நாம் பார்த்துருக்கோம், வெளிநாடுகளில் பார்த்துருக்குறோம். நிறைய நிகழ்வுகளை டெலிவிஷன்களை ஒளிபரப்புகிறாங்க, தரையே தெரியாது, முழுசாக எல்லாம் பனிக்கட்டிகளால் நிறைவேறுவோம். இப்போ அந்த பிரதேசத்திலையும் மக்கள் வாழ தான் செய்கிறாங்க. அப்போ அப்படியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், கடினமான குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுக்கலாம். கடினமான கோடையும் இந்த நரகத்துடைய வெக்கை தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா அப்போ நரகத்தினுடைய கொதிநிலை என்னவா இருக்கும்? இப்போ அப்பேற்பட்ட நரகம், அதிலிருந்து நரகத்திலே ஒரு ஓடை இருக்குதான், அந்த ஓடையை விட்டும் நரகமே பாதுகாப்பு தடுத்து நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இந்த ஓடையை எல்லிருந்து அப்புறப்படுத்திடு, தாங்க முடியல அப்படின்னு நரகமே முறையிடுது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட அந்த நரகம் ஒரு நேரத்தில் இன்னமும் இருக்குதான்னு கேட்கும். அவ்வளோ கோடி மனிதர்களை அல்லாஹ் தஆலா அதில் நரகத்தில் புகுத்தியும் கூட நிரம்பிட்டியான்னு கேட்க, ஹல்மின் மஜீத், இன்னும் இருக்குதா, இன்னும் குடுன்னு நரகம் கேட்குது. அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதத்தை இதில் வைப்பான், கத் கத் கத், போதும் போதும் என்பதா அந்த நரகம் சொல்லணும் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியானா அந்த நரகத்தினுடைய பாதுகாப்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு துண்டு பேரித்தம்பழத்தை கொடுத்தாவது நரகத்தில் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. நம்ம நினைக்கிறோம் என்ன ஒரு துண்டு பேரிச்சம்பழம் தானே என்பதாக. அதுவல்ல, கொடுக்கக்கூடிய உள்ளத்துடைய தூய்மை, கொடுக்கக்கூடிய மனிதருடைய இஹ்லாஸ், எந்த எண்ணத்தில் அவர் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஒரு அற்ப பேரிச்சம்பழம் தானே நினைக்கிறோம், அதுவல்ல, அதுதான் நரகத்திலிருந்து காப்பதற்கு திரையாக ஆகும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி யாசகம் கேட்டு வருகிறார், உடன் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து யாசகம் கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேடி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. கிடைச்சது ஒரு பேரித்தம்பழம் துண்டு, ஒரே ஒரு பேரித்தம்பழம். அதை கொண்டு வந்து தர்மம் செய்கிறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்மணிக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கின பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகளையும் பார்த்தாங்க. குழந்தைகள் வந்து தாயை பார்க்குது, ஏன்னா எல்லோரும் பசியுடைய நிலை. அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆக வச்சு தாய் என்ன செஞ்சாங்க, இந்த குழந்தைக்கு ஒரு துண்டு, இந்த குழந்தைக்கு ஒரு துண்டு. தான் சாப்பிடலை, இதுதான் தாய் உள்ளம். தான் சாப்பிடலை, 2 குழந்தைங்க கொடுத்துட்டு அந்த அம்மா அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. தாயும் பசியோடு இருக்கிறார், லேசாக சோப்பு இருக்கலாம், ஏதாவது கொஞ்சத்தை பிச்சு இருக்கலாம். ஆனால் அந்த தாய் பாசம் என்ன செய்து பாருங்க, தனக்கு எடுத்துக்காம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பசியோடு அந்த தாய் போகக்கூடிய நிலையை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படியாக ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட யாசகம் கேட்டாங்க, தேடி பார்க்க எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, அதை கொடுத்தேன். தன்னுடைய 2 குழந்தைகளுக்கு அந்த பிச்சை கொடுத்துட்டு தான் பசியோடு போகக்கூடிய நிலையை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது, என்ன அந்த பெண்மணி இப்போ நீ கொடுத்ததுனால நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பு தேடிக்கிட்ட, உனக்கு ஒரு பேரிச்சம்பழம் என்பதாக நினைக்கலாம். ஆனால் பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது, ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது நரகத்திலிருந்து நீங்கள் ஈடேற்றம் அடைந்து கொள்ளுங்கள். அதனால் அது உங்களுக்கு நரகத்துக்கு தடையாயிடுச்சு, திரையாயிடுச்சு. அதே போல் அந்த பெண் மக்கள் நாளை மறுமையில் தன்னுடைய அந்த பெற்றோர்கள் நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றக்கூடிய திரையாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அப்போ அப்படியான அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய, ஈடேற்றம் பெறக்கூடிய இந்த இறுதி பத்து நம்மை இன்று செல்ல இருக்கிறது, கழிய இருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாதுகாப்பு தேடி நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக சுவர்க்கத்திற்கு நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்